ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கன்னியாகுமரி மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியது மீன். அது எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? அது மாதிரி அதே ஈக்குவலாக சண்டேனா முக்கியமாக கன்னியாகுமரி மக்கள் கருவாடு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க வீட்டில். அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சண்டே அந்த டைமில் கருவாடு. ஏன்னா எல்லா கடைகள்லையுமே கருவாடு கிடைக்கும். கருவாடுன்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கலாம். ட்ரை ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கருவாடு. அதில் வழுதனங்காய், கத்தரிக்காய் எல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணினா இருக்கும் பாருங்க மக்களே, டேஸ்ட்டு அப்படி இருக்கும். இந்த எல்லோ கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருவாடு கூனி கருவாடு. கூனி கருவாடுன்னா அந்த இறால் இருக்கு இல்லையா, ப்ரான் குட்டி ப்ரான் தான் கூனி மீன் சொல்கிறது. ஓகேயா? இது கூனி ஃபிஷ்ஷும் உண்டு. இது கூனி கருவாடு. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, முருங்கை இலை போட்டு வெங்காயம் போட்டு இந்த கூனி கருவாடையை நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கு கூட மசாலாலாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணால் அதுக்கு டேஸ்ட்டு அப்படி இருக்கும் மக்களே, அமிர்தம் போல் இருக்கும். இந்த அடிச்சுக்கு எதுவுமே இல்லை மக்களே, அப்படி இருக்கும். அது மாதிரி சால கருவாடு, நெத்திலி கருவாடு இதெல்லாம் இங்கே இருக்குது. எல்லா வகையான கருவாடுமே இது எல்லாத்துக்குமே கத்திரிக்காய், வழுதனங்காய் எல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது டேஸ்ட் அப்படி இருக்கும் மக்களே, சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் கருவாடு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நம்ம ரெகுலராக ஒரு வாய் சாப்பிட்றோன்னா இது ஒரு 10 வாய் அடிஷ்னலாக சாப்பிடலாம். அப்படி அப்படி நம்மளை அறியாமலே சாப்பாடு உள்ளே இறங்கும், அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். இது தவிர தான் சில பேர் கருவாடு ரொம்ப பிடிக்காமலோ இல்லை அது கிடைக்காதவங்களுக்கு என்னென்னா சண்டே கறி அப்படி ஏதாச்சும் எடுப்பாங்க. சிக்கன், மட்டன், பீஃப் அப்படி ஏதாவது எடுத்து சாப்பிடுவாங்க. முக்கியமாக எந்த அளவுக்கு ஃபிஷ்ஷு பிடிக்குதோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக கன்னியாகுமரி மக்கள் ரொம்ப விரும்பி கருவாடை சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், துண்டு கருவாடெல்லாம் கூட இருக்குது. இந்த கருவாடை சுட்டு பழைய சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டு அது வேற லெவலில் இருக்கும் மக்களே. என்னன்னு சொல்லதுக்கு நான் இதை என்ன சொல்லணுன்னே தெரியாது மக்களே, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கருவாடுங்கிறது சாதாரண ஃபிஷ் இருக்குல்லையே, நெத்திலி மீன் கருவாடுன்னா நெத்திலி மீன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் சால்ட் போட்டு அதை வெயிலில் காய வைப்பாங்க மக்களே. அது கொஞ்ச நாள் காஞ்சி அது கொஞ்ச நாள் தாண்டி அந்த பக்கம் எல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் வரதா அது ட்ரை ஆயிரும்ல. அதில் ஃபிஷ்ஷில் சால்ட்டெல்லாம் அப்படியே சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும் இல்லையா, அதுதான் கருவாடா. நமக்கு அந்த சன்லைட்டில் அது ட்ரை ஆகுறது, அதனால தான் அதை நம்ம கருவாடுன்னு சொல்கிறோம். ஓகே மக்களே, நீங்களும் இதை சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.